அதை இந்த சனி பயிற்சி. ஆகையால் நாம் என்ன பண்ணுறோன்னா, கோவிலில் போய் நிதானம் ஒரு ஓரமாக உட்காந்து சுவாமியை பார்த்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் தீபத்தை ஏற்றிடும். சுவாமியை பார்த்துட்டு வந்து தீபத்தை ஏற்றி 10 நிமிஷம் அமைதியாக இருந்து இந்த 7 சனியானது என்னுடைய உடலையும் என்னுடைய மனதையும் என்னுடைய தொழிலையும் சரியான வழியில் கொண்டு போகணும். கஷ்டம் இருந்தாலும் அதை என்னால் சமாளிக்கக்கூடிய தன்மையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். என்னுடைய பந்துக்களில் இருந்து என்னுடைய நண்பர்களில் இருந்து எந்த விதமான விரோதமும் ஏற்படுத்தாத அளவுக்கு நான் பார்த்துக்கணும். உன்னை வந்து என்னால் சதாகாலம் பார்க்க முடியாது, சனிக்கிழமை தோறும் என்னால் வர முடியாது, ஏன்னா எனக்கு தொழில் இருக்கிறது. ஆகையால் நான் அங்கங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். அதனால் சுவாமி உன்னை நான் வந்து இந்த சனிக்கிழமை தோறும் பார்க்க முடியுமானா முடியாது. ஆகையால் நான் உன்னை மனசார பிரார்த்திக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீ எப்போதும் எனக்கு துணையாக இருக்கணும், எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும். இந்த 7.5 வருஷம் எந்த குறையும் இல்லாமல் என் நல்ல மனிதனாக, என்னை உயர்வான மனிதனாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. ஸ்லோகம் தெரிஞ்சவங்க அதுக்குள்ள ஸ்லோகத்தை சொல்லிக்கலாம். இல்லையா நம்ம சுவாமிகிட்ட நேரடியாக போய் சொல்லணும், குடும்பத்தோடு சேர்த்துரும். சரி, அப்போது இந்த 7 சனி இல்லை, அஷ்டமச்சனி, பாதச்சனி, கண்டச்சனி, விரயச்சனி இதெல்லாம் இல்லாதவங்க அப்படிங்கிறவங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களும் அன்றைக்கி போகலாமான்னா போயிட்டு வாங்க, தாராளமாக போயிட்டு வாங்க. சரியா? அது வந்து ஒரு முன் அட்வான்ஸாக போகிறோம் நமக்கு. எப்படி, ஏன்னா மனுஷாலாக பிறந்தவளுக்கு சனீஸ்வரன் பயிற்சிங்கிறது உண்டு, சனி பயிற்சிங்கிறது உண்டு. ஆகையால் நாமளும் போகலாம், போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து பிரார்த்தனை அப்படிங்கலாம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு ஆளுக்கு இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். பட் அன்றைக்கி போகலாமான்னா கட்டாயமாக போயிட்டு வாங்க. சுவாமியை சேவிச்சிட்டாங்க. சனீஸ்வர பகவான் வந்து முழுமையான நேர்மையான மனிதன். இருக்கலே சிவபெருமானை விட சிவபெருமானை விட உயர்ந்தவன் நான் கூட சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சிவபெருமான் கூட என்ன செய்வார் அப்படின்னா, அவர்கிட்ட போய் நம்ம மனமுருகி நின்றா உடனே என்ன பண்ணிடுவார், அது நல்லதா கெட்டதாலாம் பார்க்க மாட்டார். இவன் கேட்குறானே, இவன் அசுரத்தன்மையுடையவனை, இவனுக்கு போய் கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார். வரம் கேட்குறான், சரி நம்மகிட்ட வந்து மனமுருகி நிற்கிறான்னு சொல்லி கொடுத்துருவார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் பண்ணாத சேட்டையை பூரா பண்ணான். ஆனால் சனீஸ்வரன் அப்படி கிடையாது. மிக மிக நேர்மையானவன், வலிமையானவன். அவன் சொல்லக்கூடிய விஷயத்தையும் அவன் செய்யக்கூடிய விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுவான். இது ஏற்றமான மனிதன், உயர்வான மனிதன், குறைவான மனிதன், இவன்ட பணம் இருக்கிறது, இவன்ட பொருள் இருக்கிறது அப்படிங்கக்கூடிய சமாச்சாரமே அவனுக்கு இருக்காது. 7.5 வருஷம் எழுதி வைத்தது என்னவோ அதை வாசிக்கக்கூடியது தான் சனீஸ்வர பகவான்.